கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சுகம் என்றால் என்ன அப்படின்னா, உங்கள் நேச்சர், உங்கள் இயல்பு சுகம்தான். சுகமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ எங்கே பிரச்சனைடான்னா, நோய் வந்துட்டு நல்லான பேர் சுகன்றீங்க. ஜுரம் வந்தது, தலை வலிச்சது, அப்புறமா நீங்கள் எப்படி இருக்கீங்க, சுகமாயிட்டீங்களா? முதல்ல எப்படி இருந்தீங்க நீங்கள்? இப்போ யாருன்னா ஒருத்தர் சராசரி மனுஷன் பார்த்து சுகமாக என்ன வந்தது, எனக்கு எந்த நோயும் இல்லை, நல்லா தானே இருக்கிறேன், ஏன் திடீர்னு சுகமாகறீங்களான்னு கேட்குறீங்கன்னுவான். ஏன்? அது ஒரு ஆபத்தான கேள்வி. சுகம்னு எப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா, சுகமற்று போன ஒரு மனிதனை தான் போய் என்னன்னு கேட்குறீங்க, சுகமானு கேட்குறீங்க. அதர்வைஸ் என்ன இல்லை, இங்கே எல்லாமே சுகம். நான் இங்கு சுகமே நீ அங்கு சுகமா, நலம் நலமறிய ஆவல். தேவையில்லை. சில பேர்லாம் ஓபி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் நினச்சினா நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உணரணும். நீங்கள் இருக்கிறீங்களே, உங்கள் இருப்பு எதுன்னா நீங்கள் சுகமானது. உங்கள் மத சடங்குங்கள்லாம் நீங்கள் சுகமாக இருக்கிறத உணரக்கூடாதுன்னு செஞ்சு வச்சிருக்குது. நீங்கள் சுகமாக இருக்கிறது இல்லை. காலையில் எழுந்த உடனே வருத்தப்படுறீங்க. கையை தேய்ச்சி கைரேகையை பார்க்கலாமா, இல்லை வேண்டப்பட்ட சாமி சிலையை எதனா ஒன்று பார்க்கலாமா, பொம்மையை பார்க்கலாமா, முருகா சொல்லலாமா, கந்தா சொல்லலாமா, எதனா சொல்லலாமா? இதெல்லாம் எதனால்? நீங்கள் சுகமாக இல்லைன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சரி கிடையாது. நீங்கள் யார் கிடையாது, நீங்கள் சரி கிடையாது. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு உணர்வு இருந்துன்னே இருக்கும், நம்ம சரியில்லை, நம்ம தப்பாகிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தூங்கியிருந்தா நம்ம தப்பு, பல்லு விளக்கலைன்னா தப்பு, பசியத்தா சாப்பிடலைன்னா தப்பு, பல்லு விளக்காமல் சாப்பிட்டா தப்பு, முகம் கழுவாமல் முன்னத்தில் போய் பார்த்தா தப்பு, நல்ல உடுப்புகளை போட்டுன்னு போய் சாமியாரை பார்க்கலன்னா தப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கேயே தான் இருக்குது தப்பு தப்பு தப்புன்னு. இதெல்லாம் என் விருப்பம், நான் என் இஷ்டப்படி இருப்பேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகிட்டீங்க, சுகமாக ஆயிட்டீங்க. அப்போ முன்னாடி சுகமாக இல்லையா? முன்னாடி சுகமாக தான் இருந்தீங்க. விலங்கா இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப சுகமாக இருந்தீங்க. மனுஷனாகிட்ட உடனே உங்கள் சுகத்தெல்லாம் பிடிக்கினாங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக அம்மா என்ன அம்மா சொல்லுன்னு. நம்ம இங்கே ஆங்கிலம்லாம் படிச்சுட்டு மம்மின்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தப்படுவா, நம்ம அம்மான்னு கூப்பிடலையே, நம்ம மொழியை மறந்துட்டானேன்ட்டு. இப்போ வர குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் பேசுது, தமிழ்லாம் பேசுறதில்ல. அம்மாவும் குழந்தையும் பரிபூர்ணமாக உறவாடுறாங்களான்னா இல்லை. ஏன்னா அந்த மொழி தடையாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மொழியில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை. இவங்க பேசுறது அந்த குழந்தைக்கும், அந்த குழந்தை பேசுறதுக்கு அம்மாவுக்கும் உண்மையிலே புரியுறது இல்லை. மொழி ஒரு பிரச்சனை ஆகி மூன்றாவது மொழி உள்ளே வந்து ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறமா ஒரே மொழியாகனா அம்மாவும் பிள்ளை ஒரு கால் உறவாடலாம். உறவாட முடியாத மொழிகளை நீங்கள் கற்றுக்குறீங்க. ஒரு ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து உறவாடுறதுக்கான மொழிகள் கிடையாது. ஆங்கிலம் உறவாடுறதுக்கான மொழி கிடையாது. அது ஒரு டெக்னிக்கலாக தான் நீங்கள் அதில் பேச முடியுமே தவிர உறவாட முடியாது. சித்தி, மாமா, சித்தப்பா, நாத்தனார், அண்ணன், அண்ணி, கொழுந்தன், கொழுந்தியா, இந்த மாதிரி உறவுகள்லாம் அங்கே கிடையாது. அப்படிலாம் அதில் பண்ண முடியாது. உறவாடுறதுக்கான மொழி அது கிடையாது. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுக்கணும். யாரை பார்த்தாலும் ஈ ஷி. ஆமாம், நம்ம பேர் வச்சுருப்போம், பேரும் வந்துட்டுருப்போம். சித்தப்பா பேரை சொல்ல மாட்டோம், மாமா பேரை சொல்ல மாட்டோம், அண்ணன் பேரை சொல்ல மாட்டோம், தம்பி தங்கச்சி பேரெல்லாம் சொல்லுவோம். தமக்கி பேரை நம்ம சொல்கிறது இல்லை. என்ன என் சுகத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஆமாம், உங்கள் மொழி உங்களுக்கு சுகத்தை தரல. நீங்கள் மனசார பேச முடியல. உங்களுக்குள்ளே தோன்றதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது ஆங்கிலத்தில். ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க இருக்கிறாங்களா, அவங்கன்னா அவங்க அப்படியே தான் வாழ்ந்துங்கிறாங்க. அவங்க வந்து வேறு மாதிரி. நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுன்னு பேசும்போது வேறு மாதிரி. ஒருத்தர் மொழியிலேயே பிறந்து வாழ்ந்தார்னா அவர் சுகமாகிறாரு. இன்னொரு மொழியை கற்றுன்னு பேசினார்னா அவர் சுகமாக இல்லை. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் சுகமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கன்னா, எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் கூட தமிழில் பேச தான் பார்ப்பேன். ஏன்னா பேசுறதுல எனக்கு ஒரு சுகம் இருக்குது. பேசும்போதே நான் மனசார பேச முடியும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அழகாக என்ன பண்ண முடியும், என்னுடைய மொழியில் சொல்ல முடியும். நான் வேறொரு மொழியில் சொல்ல பார்த்தேன்னா அதுக்கான வார்த்தையை தேடுவேன், அந்த வார்த்தையை சொல்லுவேன். அந்த வார்த்தை அடாப்டடாக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த மொழி தெரியாது. ரொம்ப பேர் நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுன்னு சொல்லி நிற்போம்.
ஆனால் இங்கே வந்து ஆங்கிலம் படித்த ஒரு குழந்தை அங்கே வளர்கிற அந்த குழந்தை மறந்து கூட லிஃப்ட்டுன்னே சொல்லாது. லிஃப்ட்டுன்னா தூக்குன்னு அர்த்தம். நம்ம ஊரில் என்ன தான் சொல்லுங்கிறோம். ஆனால் இங்கே வந்தா எலிவேட்டர் ஆயிடுச்சு. எக்ஸலேட்ரு, எலிவேட்ரு, நிறைய டைப் ஆஃப் படிகள் இருக்குது இங்கே இப்போது. அப்போ என்னை கேரியர் பண்ணால் அது பேர் எலிவேட்ரு. நான் அது மேலே நின்று மொத்தமாக போச்சேன்னா அது வந்து எக்ஸலேட்ரு படி இருக்கும். நான் தேவைப்பட்டால் நடந்துக்கும் செய்யலாம். இப்போ லிஃப்ட்டுன்ற வார்த்தை என்ன ஆயிடுச்சு? இப்போ யார் சுகமாகறா? லிஃப்டா எலிவேட்டடா? அப்போ நீங்கள் அங்கே கூட அவங்க சுகமாகறதா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மொழி இங்கே வந்து பேசும்போது கஷ்டம். அப்போ நீங்கள் சுகமாக இருக்கணும்னா உங்கள் நேச்சரை, உங்கள் இயல்பை, உங்கள் தேவைகளை, உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கொண்டாடி இருந்தால் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே நினச்சா எப்படி இருக்கிறீங்க? அப்பா சுகமாக இருக்குது. நேரம் உங்களுது, வாழ்க்கை உங்களுது. காலைல ஆஃபீஸுக்கு போய் சொல்லி கூப்பிட்டு உங்களை என்ன பண்ணிட்டான்? உங்கள் சுகத்தை நீங்கள் யாருக்கிட்ட இழந்துட்டீங்க? ஆமாம், ஏன் இன்னும் நாள் உங்களால் தூங்க முடியல? இல்லை, நீங்கள் முன்னாடியே படுத்தியா நல்லா சுகமாக தூங்கி இருந்துக்கல. யார் என்னை சுகமாக வச்சுக்கணும்? அப்போ உங்களுக்கு சுகமாக இருக்கணும்னா உங்கள் மொழி, உங்கள் உறவு, இல்லை உங்களை நீங்களே கண்காணிக்கிற விதம். அப்போ தான். இப்போ தலைவலி வந்துட்ட பிறகு, தலைவலி போன பிறகு சுகமாகறதுக்கு காரணம் என்னன்னா, வலி வந்து போன பிறகு தான் சுகமாகறீங்கன்னு. முதல்ல எப்படி தான் இருந்தீங்க? நீங்கள் சுகமாக தான் இருந்தீங்க. உங்கள் நேச்சர் எப்படி இருந்தது? அம்மா மடியில் காய் போகும்போது சுகமாக தான் இருந்தது. அம்மாவுக்கு ஒன்றா வழியாக இருந்திருக்கலாம். நமக்கு எப்படி தான் இருந்தது? பிரச்சனை இல்லை நமக்கு. அவள் புது பட்டு விட்டு இருக்கிறா, அதில் நம்ம போகக்கூடாது நம்ம நினைக்கவே. எப்படி இருந்தோம்? நம்ம சுகமாக இருந்தோம். இப்போ நம்ம யாருக்குன்னா பேசினா சுகமாக இல்லை. ஏன்? அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ, இவங்க என்ன நினச்சிடுவாங்களோ, இவங்கள கூட இப்படி பேசலாமா பேசக்கூடாதா? நம்ம சுகத்தை நம்ம யார் எழுந்தது? கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் என்ன எழுந்துச்சு? கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு கோட்டு, எனக்கு சுகமாக இல்லை இது. ஆனால் போட்டு நிற்கிறேன். மொழி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பேசுகிறேன். ஆஃபீஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, போய் வரேன். இப்போ நான் சுகத்தை எழுந்துட்டேன். எந்த முகமும் மகிழ்ச்சியாக இல்லை. யாருன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் வர பிடிக்க மாட்டேங்குது. குழந்தைங்க கொண்டாட்டமாக இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை. 2 போட்டு உட்கார வைக்கிறதுன்னு பார்ப்போம். அது இழுக்கும், இதை இழுக்கும், ஃபோனை இழுத்து போடும், கொண்டாடும். நம்மளால் என்ன பண்ண முடியுது இல்லை? பித்தியாவோட சுகத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. மனதில் வர சுகம் இல்லை நமக்கு. நம்ம ஆனந்தமான ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையை நம்ம தான் என்ன பண்ணிட்டான்? எழுந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சுகமானு ஏன் கேட்டான்? நாம் சுகமாக இல்லை, அவங்க வர சுகமாகறாங்கன்ட்டாங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும். நான் என்ன கேட்டேன்னா, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாகறேன், ஏன்னா அதில் பிரச்சனை அவங்களுக்குன்னு கேட்டு பாருங்களேன். இந்த வார்த்தையை போடாத வரைக்கும் ஓகே, பிரச்சனை அதில் என்ன உங்களுக்கான்னு கேட்டு பாருங்க. ஏங்க நீங்கள் சுகமாக இருக்கீங்களான்னு கேட்டது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு கேட்பான். ஆக்சுவலாக அந்த கேள்வி உங்களை அவமானப்படுத்துறதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னை பார்த்து யாரும் அந்த மாதிரிலாம் சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க. பெரும்பகுதி எனக்கு புரிஞ்சுட்டவங்கலாம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதே இல்லை. அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் தானே வாரம் வீடியோலாம் பார்த்துங்கிறீங்க, சொல்லுங்கள் எப்படி இருக்கிறேன் அப்படி இல்லைன்னா 5.2ங்க நான். அந்த மாதிரி உங்கள் சுகத்துக்கு எந்த குறையுமே இல்லை. உங்கள் நேச்சர் உங்களை என்ன பண்ணி தான் வச்சிருக்குது? மூக்கில் ஓட்டையை போட்டு அதில் காற்று உள்ளே இழுத்து விட்டுனுக்கிறீங்க. சுகமாக தானே இருக்குது. என்ன பிரச்சனையா என்ன? சளி பிடிச்சின்னா தான் சுகமாக இல்லைன்றீங்க. அப்போ நீங்கள் சுகத்தை எப்போ உணரல? சுகமாக இருக்கும்போது நீங்கள் என்னவே பண்ணல, அந்த சுகத்தை என்ஜாய் பண்ண மாட்டேன்றீங்க, கொண்டாட மாட்டேன்றீங்க. நான் இவ்வளோ சுகமாக இருக்கிறேன். ஒரு விடியலும் சுகமானது. பறவைங்கெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ சந்தோஷமாக கத்துது. சும்மா இங்கேருந்து நான் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நான் புதன்கிழமை தூக்கம் வராமல் வாக்கிங் போனேன். அந்த பறவைங்களாம் அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு புழு கழிச்சிட்டோன்னா அவ்வளோ எதுவுமே மேலே வச்சுட்டு ஒரு கத்திட்டு தான் சாப்பிடுது. நாம் எப்படிங்கிறான்? சாப்பாடை போட்டு வச்சுட்டு 6:30 வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு சாப்பிட சொல்கிறான். அப்படி தானே? இல்லைன்னா எனக்கெல்லாம் ஒன்று சொல்லி ஊதுறாங்க, பகுத்துண்டு பள்ளியுறவு முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும். எத்து குத்தனா கிடையாது. யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்க நினச்சினா இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு குத்தனா கிடையாது. ஆனால் திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு அப்போ சுகமானா எப்படி? இப்போ சுகமாக இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தெரியாது. கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தீங்கன்னா சுகமாக இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? சனியை மொழி உட்கார வச்சுட்டாங்களே. அப்போ நீங்கள் சுகமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? உங்களை எப்படி வச்சிக்கணும்?
உங்களுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். வலி வந்த பிறகு தான் சுகமாக இல்லை, நீங்கள் எப்போதும் சுகமாக தான் இருந்தீங்க. கடவுள் நம்மளை சுகமாக தான் வாழ வச்சுக்கிறாரு, அதுவும் சுகபோகமாக வாழ வச்சுக்கிறாரு. சுகபோகமே அப்படின்லாம் வச்சுக்கிறார், கொண்டாட்டமாக வாழ வச்சுக்கிறார். சுகத்துக்கெல்லாம் மேலே, சுகத்துக்கும் சுகம் அவ்வளோ அழகாக வச்சு. நம்ம சோகத்துலேயும் சோகமாக தான் இருப்போம். எப்படி பார்க்கறதில்ல எதையா நல்லா சிரித்த முகத்தோட வாங்க எல்லாம் பார்க்கறது இல்லை. சுகம்னா புரியுதா உங்களுக்கு? எப்போ சுகமாகறீங்க? எப்போவுமே தான் சுகமாகறீங்க. தலைவலி வந்து போனால் தான் சுகம்லாம் கிடையாது. நீங்கள் சுகமாக இருங்க. இறுக்கமான உடைகளை போட்டுன்னு சுகமாக இல்லைன்னா யார் தப்பே? அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குதுன்ட்டு மாற்றி போட்டுக்க வேண்டியது நான் யாரோட விஷயம்? நீங்கள் தான். ஸோ உங்களை சுகமாக வச்சுக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? பார்த்துக்கோங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.